இணையதளத்தில் பரவும் ஜே திரைப்படத்தின் நடிகை புகைப்படம். எப்படி இருந்தவங்க இப்படி ஆயிட்டாங்க? ஜே திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தவர்தான் பிரியங்கா. இவர் கொல்கத்தாவில் பிறந்து அதன் பிறகு திரைப்படத்தில் நடிப்பதில் மிகவும் ஆர்வமாக இருந்ததால் கோலிவுட் திரைப்படம் மூலம் தெலுங்கு மற்றும் கன்னடம் ஆகிய இரு மொழிகளிலும் தொடர்ந்து பல திரைப்படங்களில் நடித்து வந்தவர்தான் இந்த பிரியங்கா கோத்தாரி. 1983இல் கொல்கத்தாவில் பிறந்த இவர் தனது 20 வயதில் இருந்தே திரைப்படங்களில் நடிக்க வேண்டும் என்று மிகவும் ஆர்வமாக இருந்தவர். முதலில் தமிழில் மாதவனுடன் இணைந்து ஜே திரைப்படத்தில் ஹீரோயினாக நடித்தார். இந்த திரைப்படம் கடந்த 2003ஆம் ஆண்டு திரையில் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்று வந்தது. இந்த ஜே திரைப்படத்தில் மாதவன், பிரியங்கா கோத்தாரி மற்றும் பூஜா ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்திருந்தனர். இதில் பிரியங்கா கோத்தாரி ஜமுனா என்னும் கேரக்டரில் நடித்திருந்தார். இந்த திரைப்படத்தில் கதாநாயகன் கதாநாயகியை பார்த்தவுடன் காதல் வந்துவிடுகிறது. அதன் பிறகு கதாநாயகியும் கதாநாயகனும் ஒரு பணத்தாளில் அவர்கள் இருவரின் பெயர் மற்றும் விவரங்களை எழுதி அதனை கடையில் செலுத்தி விடுகின்றன. மேலும் விதி இருந்தால் இருவரும் மீண்டும் சேர்வோம் என்று கதாநாயகி கூறிவிட்டு சென்று விடுகிறார். அதன் பிறகு இருவருக்கும் அவரவர்களின் ஞாபகங்கள் அதிகரித்து இருவரும் ஊராக திரிந்து தேடுகின்றனர். அதனால் பல கஷ்டங்களையும் சந்தித்து வருகின்றனர். மேலும் கதாநாயகனுக்கு வேறொரு பொண்ணுடனும் கதாநாயகிக்கு மற்றொரு ஆணுடனும் திருமணம் நிச்சயமாகிவிடுகிறது. இருந்தாலும் கூட இருவர்களும் மாறி மாறி பல ஊர்களில் தேடிக்கொண்டுதான் இருக்கின்றனர். இறுதியாக கதாநாயகனிடம் ஆரம்பத்தில் இருவரும் எழுதி கொடுத்த அந்த ரூபாய் நோட்டு கையில் கிடைத்து விடுகிறது. இறுதியாக இருவரும் விதியின் விளையாட்டில் இருந்து தப்பி ஒன்றாக சேர்ந்து விடுகின்றனர். இவ்வாறு இந்த திரைப்படத்தின் கதை அமைந்திருந்தது. இந்த திரைப்படம் முழுக்க கதாநாயகனும் கதாநாயகியும் சேர்ந்து வரும் காட்சிகள் மிகவும் குறைவாகவே இருக்கும். எனினும் கூட இந்த திரைப்படம் முழுவதும் காதல் நிறைந்து இருக்கும். எனவே இந்த திரைப்படம் ரசிகர்கள் மத்தியில் பெரும் வரவேற்பு பெற்றது. மேலும் அனைவரும் பார்க்கும் வகையில் திரைப்படம் அமைந்திருந்ததால் திரையரங்குகளில் நன்றாக வரவேற்பை பெற்று பாக்ஸ் ஆஃபீஸ் ஒரு நல்ல இடத்தையும் பெற்றுள்ளது. இதனைத் தொடர்ந்து கடந்த 2016ஆம் ஆண்டு இந்த திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்திருந்த பிரியங்கா கோத்தாரி தொழிலதிபர் பிரகாஷ் என்பவரை திருமணம் செய்து கொண்டார். அதன் பிறகு அதிக அளவில் திரைப்படங்களில் நடிக்காமல் வந்த பிரியங்கா தற்போது கடந்த 2023ஆம் ஆண்டு தெலுங்கு திரைப்படம் ஒன்றில் சிறிய ஒரு கதாபாத்திரத்தில் நடித்து வந்தார். மேலும் இந்த ஜே திரைப்படத்தை தவிர தமிழில் வேறு எந்த திரைப்படத்திலும் இவர் நடிக்கவில்லை. கடந்த சில ஆண்டுகளாக இவர் சினிமாவில் நடிக்காமல் ஆன்மீகத்தில் அதிக அளவில் ஈடுபாடு கொண்டு வருகிறார். என்னதான் கன்னடம் மற்றும் தெலுங்கு போன்ற பல மொழிகளில் திரைப்படங்களை தொடர்ந்து நடித்து வந்தாலும் கூட தமிழில் நடித்த ஜே திரைப்படத்தின் மூலமாகத்தான் இவர் அதிக அளவில் பிரபலமாக ஆகினார் என்பது குறிப்பிடத்தக்கது. இதனைத் தொடர்ந்து இனிமேல் தமிழ் திரைப்படத்தில் நடிப்பாரா என்பது பொறுத்திருந்து பார்ப்போம்.